ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அக்ஷித் இனோவேஷன் லேப். இந்த வீடியோவில் நம்ம என்ன பண்ண போகிறோம், எப்படி உங்ககிட்ட இருக்க பழைய டிவி வந்து ஸ்மார்ட்டாக கன்வெர்ட் பண்ணது தான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ நீங்கள் ஒரு சிஆர்டி டிவி வச்சுருக்கீங்கன்னா அந்த சிஆர்டி டிவியே நம்மளால் ஸ்மார்ட்டாக மாற்ற முடியும். சிஆர்டி டிவி கவர்மெண்ட் டிவி, அதெல்லாம் நீங்கள் யூடியூப், நெட்ஃப்ளிக்ஸ், அதில் கேம்ஸ் கூட விளாட்லாம். இல்லை கேம்ஸும் இன்பில்டாக உங்களுக்கு 6 கேம்ஸ் வருது. அதுக்கப்புறமா ஃபுல்லாக லிபர் ஆஃபீஸில் ஃபுல் செட் இருக்குது. அது எல்லாமே இவங்களே இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்காங்க. ஏற்கனவே இந்த சாஃப்ட்வேர்லேயே இன்னும் நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்குது. ஒயர்லெஸ்ஸாக நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரிலாம் இருக்குது. அப்புறமா இதில் ப்ரோக்ராமிங்னு ஒன்று தனியாக தந்துருக்காங்க. உங்களுக்கு ப்ரோக்ராமிங்காக தெரியும்னா நீங்கள் பண்ணலாம். அப்படிலாம் ஸ்க்ராட்ச்லாம் தந்துருக்காங்க. ஸ்க்ராட்சில் நீங்கள் ஈஸியாக ப்ரோக்ராமிங் பண்ணலாம். நான் ஃபஸ்ட்டே இந்த சேனலில் ஃபஸ்ட்டு ஒரு வீடியோ போட்டினேன். இப்போ அது ப்ரைவேட்டில் இருக்குது. நான் திருப்பியும் ஒரு வீடியோ போடலான்னு இருக்கேன். அதில் எப்படி அக்ஷித் வ்ளாக்ஸில் வரும். அது எப்படி நீங்கள் ஸ்க்ராட்சில் ஏதாச்சும் சிம்பிளானது அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லித்தரேன். அது மாதிரி நீங்கள் நீங்களே உங்களோட ஓன் கேம்ஸ் நீங்களே விளாண்டுக்கலாம். அது எல்லாமே இல்லை இருக்குது. இன்னும் அதிகமான சாஃப்ட்வேர்ஸ் தான் இருக்குது. நான் உங்களுக்கு எக்ஸாம்பிளாக 1-2 தான் நான் சொன்னேன். இப்போ உங்கள்கிட்ட அதுதான் பழைய சிஆர்டி டிவி இருந்துச்சுன்னா அதையும் நீங்கள் ஸ்மார்ட்டாக கன்வெர்ட் பண்ணிட்டு அதில் நெட்ஃப்ளிக்ஸ், யூடியூப் எல்லாமே பார்க்கலாம். அப்புறமா உங்கள்கிட்ட ஒரு பழைய மானிட்டர் இருக்குது. மானிட்டர்லையும் டிவி ஆக்கிடலாம். மானிட்டர்லையும் டிவி ஆக்கி இப்போ வர மானிட்டரில் HDMI வருது. உங்ககிட்ட VGA8 மானிட்டர் தான் இருக்குது, கொஞ்சம் பழைய மானிட்டரு அப்படின்னா நீங்கள் VGA to HDMI கன்வெர்ட்டர் வாங்கி நீங்கள் அந்த ராஸ்பெரி பைக்கு தரணும். அதே சிஆர்டி டிவி உங்களுக்கு AV தான் இருக்கும். அந்த எல்லோ ஒயர், ரெட்டு, அப்புறமா ஒயிட், இந்த 3 கலர் வரும். அதுக்கு என்ன பண்ணணும்னா அந்த AV கேபிள் டு HDMI வச்சு நீங்கள் ராஸ்பெரி பைக்கு கனெக்ட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறமா நீங்கள் அதே நீங்கள் இப்போ ஒரு டிவி வச்சுருக்கீங்க, ஒரு நல்ல பெரிய டிவி, LED டிவி வச்சுருக்கீங்க. ஆனால் அது ஸ்மார்ட் மட்டும் இல்லை, அதையும் ஸ்மார்ட் ஆகணும், அதையும் பண்ணலாம். HDMI to HDMI கொடுத்து நீங்கள் நார்மலாக செட்டாக பாக்ஸ் கொடுக்குற மாதிரி இது ஒன்று காமிக்கும். அதுக்குள்ளே போனால் உங்களுக்கு எல்லாமே வந்துடும். இது உங்களுக்கு ஒரு லேப்டாப்பாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், நீங்கள் ஒரு டிவியாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். இது ஒரு 2-in-1 சொல்லலாம். இது எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி மறக்காமல் கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே வாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு நம்ம OS இன்ஸ்டால் பண்ண போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு ராஸ்பெரி பையோட வெப்சைட் போய்க்கோங்க. அதனால் நான் ராஸ்பெரி பைன்னு போடுறேன். இப்போ அது போட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த வெப்சைட் வந்துடும். வெப்சைட்டில் போனீங்கன்னா உங்களுக்கு ராஸ்பெரி பை லைட் இருக்குது. நீங்கள் லைட் இன்ஸ்டால் பண்ணால் ப்ரிஃபரபிள் இதுக்கு 0W. அப்படிலாம் ராஸ்பெரி பை OS வித் டெஸ்க்டாப் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ரெக்கமெண்டட் சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் உங்களுக்கு கொஞ்சம் ரொம்ப ஸ்லோவாக இருக்கும். கொஞ்சம் போட்டிங்கன்னா நான் இதிலே ட்ரை பண்ண போகிறேன். அதனால் டவுன்லோட் பண்ணிட்டேன். இதே நான் யூஸ் பண்ணோன்னு கொஞ்சம் ஸ்லோவாக இருந்துச்சு. அதெல்லாம் ஸ்லோ இருக்காது உங்களுக்கு. அதுவும் நான் ட்ரை பண்ணி பார்த்தேன். இப்போ பலினா ஹெச்ஆர் ஆப் இதுக்குன்னா இதையும் போய் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. நான் ஏற்கனவே இன்ஸ்டால் பண்ணனால கேன்சல் போட்டுக்கிறேன். இது SD கார்டுக்கு அனுப்ப இருக்காது அந்த சாஃப்ட்வேரை. இப்போ ஃபஸ்ட்டு ஃப்ளாஷ் த ஃபைல் கொடுத்து அந்த ராஸ்பெரி ஃபைல் டவுன்லோட் போயிருக்கும். அந்த ஜிப் ஃபைலை கொடுத்துட்டு நான் என்னோடய SD கார்டை கொடுக்குறேன். ஜின்னு காமிக்குது, GH அப்படின்னு காமிக்குது 2 இது. ஏன்னா நான் ஏற்கனவே வேறு ஒரு OS போட்டனால அப்படி காமிக்குது. அப்போ GH இங்கே பாங்க, இதே தான் இது. அதனால் இதை தான் சொல்லுது. இல்லை ஏற்கனவே ஒரு OS இருக்கிறதுனால நான் அன்இன்ஸ்டால் பண்ணிக்கிறேன். அது ஃபார்மல் கொடுத்துச்சுன்னா கேன்சல் கொடுத்துக்கோங்க. ஓகே, இப்போ ஃப்ளாஷ் கொடுங்க. இப்போ ஃப்ளாஷ் ஆகிட்டுருக்கு. இந்த OS இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும். நான் அந்த ராஸ்பெரி பை லைட் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 0W கொஞ்சம் கரெக்டாக இருக்கும். இது ஃப்ளாஷிங் ஆகிட்டுருக்கு. ஓகே, இது நான் 16GB SD கார்டில் போடுறேன். நீங்கள் வேறு ஏதாவது போட்டிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்கும். நீங்கள் எதாவது ஸ்டோர் பண்ண போகிறீங்கன்னா அப்படி பண்ணிக்கலாம். 16GB போதும். ஆனால் இதுக்கு ஃப்ளாஷ் கம்ப்ளீட்டட்னா உங்களுக்கு முடிஞ்சிச்சுன்னு அர்த்தம். அதுக்குமா உங்களுக்கு ஃபார்மேட் கேட்கும். ஃபார்மேட் பண்ண சொல்லிச்சுன்னா நீங்கள் ஃபார்மேட் கொடுக்காதீங்க, கேன்சல் கொடுத்துருங்க.
ஃப்ரெண்ட்ஸ், இது ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் ராஸ்பெரி பை எடுத்துக்கோங்க. இப்போ இதுதான் நம்ம ஓஎஸ் போட்ட SD கார்டு. இதை எடுத்து நீங்கள் வந்து இதில் கனெக்ட் பண்ணிடணும். கேஸ் யூஸ் பண்ணது தான் ப்ரிஃபரபிள். கேஸ் யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ கனெக்ட் பண்ணி இது கரெக்டாக வந்து போர்ட்ஸ்லாம் வர மாதிரி கனெக்ட் பண்ணுங்கள். அது வந்து போர்ட்ஸ் வராது, திருப்பி போட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த சைடு போர்ட் வராது. 3 டைம் இப்போ வந்து இந்த சைடு போர்ட்டே இல்லை, நான் தப்பாக போட்டேன், அதனால திருப்பி போட்டேன். இதுதான் ஹீட் சிங்க். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், தப்பாக இருப்பாங்க. அந்த ஹீட் சிங்க் பாருங்கள், அதுதான் ஒன்று இருக்குப்பாங்க அலுமினியமில், அதுதான் ஹீட் சிங்க். அது போடணும். அது எடுக்குன்னா ஹீட்டு கொஞ்சம் ரெடியூஸ் பண்ணிருக்காது. அது நீங்கள் வந்து அந்த இது மேலே ஒட்டிடணும். சும்மா டபுள் சைடு டேப் மாதிரி இருக்கும். இப்போ வந்து கிரிப்புக்கு வந்து இது தந்திருக்காங்க. இது வந்து 4 கட் பண்ணி எல்லா கார்னர்லையும் அதை ஒட்டிடணும். அதை இது வந்து கிரிப்புக்காக தான். இது இந்த கேஸோடயே உங்களுக்கு இது வரும். நீங்கள் ராஸ்பெரி பை வாங்கும்போது கேஸோடு வாங்கிக்கோங்க. கேஸ் வந்து ஒரு 150 200 வரைக்கும் போகும் உங்களுக்கு. நான் யூஸ் பண்ண ராஸ்பெரி பை 0W. நீங்கள் ராஸ்பெரி பை 3 யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் நல்லா ஃபாஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு சூப்பர் ஃபாஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் நல்லா ஈஸியாக யூஸ் பண்ணால். இது கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும் ராஸ்பெரி பை 0W. அதுக்கேற்ற மாதிரி காஸ்ட்டு இன்க்ரீஸ் டவுன் ஆகும். அது பண்ணிங்கன்னா அதுக்கும் இது கேஸ் வாங்கிக்கோங்க. இதுதான் வந்து மினி HDMI டு பிக் நார்மல் HDMI. இதை கொடுத்து நீங்கள் HDMI கேபிளில் கனெக்ட் பண்ணிக்கணும். இதை கனெக்ட் பண்ணிட்டு அப்படியே நீங்கள் மானிட்டர் டிவியில் கனெக்ட் பண்ணிக்கலாம். அப்படி வந்து நீங்கள் CRT டிவி யூஸ் பண்ணிங்கன்னா இந்த கன்வெர்ட்டர் யூஸ் பண்ணணும். இந்த மாதிரி கன்வெர்ட்டரில் இதை கொடுத்து இந்த சைட் போர்ட்டில் நீங்கள் வந்து ஒரு 5 வோல்ட் தரணும். இதுதான் வந்து நான் இதுதான் தரப்போகிறேன். இது இன்னொரு ராஸ்பெரி பைக்கு தரப்போகிறேன். நீங்கள் இந்த மாதிரி 2 வாங்காதீங்க. ஒரே இதில் 2 போர்ட்டு இருக்க மாதிரி இருக்கும் உங்களுக்கு. அது மாதிரி வாங்கிக்கோங்க. நார்மலாக ஃபோன் சார்ஜர் கேட்டாலே தருவாங்க 2 போர்ட் இருக்க மாதிரி. அது மாதிரி வாங்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரே இதில் போட்டுக்கலாம். நான் ஏற்கனவே வீட்டில் 2 இருக்குனாலும் நான் வாங்கலை. இது வந்து இந்த சைடு பவர் தருங்க. அந்த சைடு வந்து மவுஸ் கீபோர்ட்ஸ் எல்லாம் கனெக்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து கனெக்ட் பண்ணும்போது இது கனெக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஒரு இது வருது, அதில் கீபோர்டு மவுஸு இருக்கும். அது ஏர் ரிமோட். அது நீங்கள் அப்படியே மவுஸ் அப்படியே ஏர்லேயே வரும். அப்புறம் பின்னாடி கீபோர்டு இருக்கும். அது மாதிரி வாங்கிட்டிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். என்கிட்ட மவுஸ் கீபோர்ட்ஸ் இருக்கனால நான் இதே வச்சுக்கிறேன். நீங்களும் மவுஸ் கீபோர்டு யூஸ் பண்ணிங்கன்னா மவுஸ் வச்சும் உங்களை வச்சு பண்ண முடியாது. ஒரே ஒரு போர்ட் தான் இருக்குது. இதுக்காக USB ஹப் வாங்கணும். இந்த ஹப் வாங்கி அதில் கனெக்ட் பண்ணி இப்போ வந்து எத்தனை இருக்கோ நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கணும். இப்போ மவுஸு கீபோர்டு ஜாய்ஸ்டிக் அந்த மாதிரி கனெக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஹார்ட் டிஸ்க் பென்ட்ரைவ் கூட கனெக்ட் பண்ணி நீங்கள் ப்ளே பண்ணி பார்த்துக்கலாம். இல்லை 3 இருக்குது பாருங்கள். ஒன்று வந்து எல்லோ வந்து வீடியோ, அப்புறமா வந்து ஒயிட் வந்து லெஃப்ட் சவுண்டு, அப்புறமா ரெட்டு வந்து ரைட்டு சவுண்டு. 3 இப்போ வந்து கவர்மெண்ட் டிவியில் வந்து 2 தான் தந்துருக்காங்க. எல்லோ அண்ட் ஒயிட். இது தந்தா போதும், ரெட்டு போகணுன்னு அவசியம் இல்லை. ரெட்டு வந்து நீங்கள் நார்மல் CRT டிவி யூஸ் பண்ணிங்கன்னா அங்கே போட்டுக்கோங்க. ஓகே, இப்போ வந்து எல்லாமே கனெக்ட் பண்ணியாச்சு. ஓகே, இப்போ வந்து அந்த இன்னொரு எண்டை எடுத்துகிட்டு போயிட்டு இப்போ நான் கவர்மெண்ட் டிவியோட இதில் தரேன். கவர்மெண்ட் CRT டிவி இது. இதில் வந்து வீடியோ எல்லோ, அப்புறமா ஆடியோ வந்து ஒயிட்டு. அவ்வளோதான். உங்களுக்கு வந்து நார்மல் CRT டிவினா உங்களுக்கு வந்து எல்லோ ஒயிட் ரெட்டு பக்கத்துலேயே வரும். சில பேர் என்ன பண்ணுறீங்கன்னா மேலேயும் ஆடியோ தானே அப்படின்னு கொடுக்குறீங்க. மேலே ஏதாவது செட்டாப் பாக்ஸ் வேறு ஏதாவது நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கன்னா நீங்கள் அதை கனெக்ட் பண்ணிக்கலாம். மேலே DVD செட்டாப் பாக்ஸ் கனெக்ட் பண்ணிக்கலாம். இந்த ரெட்டு நீங்கள் தரக்கூடாது. சில பேர் இந்த மாதிரி கனெக்ட் பண்ணுறீங்க மேலே அந்த ஆடியோவில். இந்த மாதிரி நீங்கள் பண்ணாதீங்க. இப்படி கனெக்ட் பண்ணிட்டா முடிஞ்சிச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ வந்து டெமோ பார்க்கலாம். பூட் பண்ணி முல்லாம் ஆன் பண்ணுறேன். ஆன் பண்ண ராஸ்பெரி பையோட இது காமிக்குது. ராஸ்பெரி OS அதனால ராஸ்பெரி பையோட இது காமிக்குது.
இப்போ டிவி ஆன் ஆகுது. ஓகே, இப்போ ஆன் ஆயிடுச்சு. இது உங்களுக்கு கம்ப்யூட்டரோட லுக் மாதிரி இருக்கும் உங்களுக்கு. இப்போ மேலே போனீங்கன்னா இப்போ நான் உங்களுக்கு இல்லை ஆஃபீஸில் வந்து உங்களுக்கு ஃபுல் செட்டு இருக்குது, லிபர் ஆஃபீஸ் செட்டு உங்களுக்கு எல்லாமே இருக்கும். இப்போ நான் எக்ஸாம்பிள் இது பண்ணி காமிக்கிறேன். இது வந்து பவர் பாயிண்ட் எக்ஸலோட, அதாவது மைக்ரோசாஃப்ட் எக்ஸலோட இது ஆல்டர்னேட்டிவ் வந்து லிபர் ஆஃபீஸோடது இந்த சாஃப்ட்வேர். இல்லை நீங்கள் வந்து நிறைய இது பண்ணலாம். அப்புறமா ப்ரெசன்டேஷனுக்கும் ஒன்று இருக்குது, இந்த மாதிரி இருக்கும். இல்லை ஆட் பண்ணுறது சப்ட்ராக்ட் பண்ணுறதுக்குலாம் ஃபார்முலா இருக்குது. அந்த ஃபார்முலா போட்டு அப்படியே ஆட் கொடுத்திங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக ஆட் ஆகிக்கும். நீங்கள் இந்த மாதிரி இதெல்லாம் பண்ணிங்கன்னா இது யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ வந்து ப்ரெசன்டேஷன் இது போடலாம். இது ஓப்பன் ஆகுது. இல்லை நீங்கள் வந்து ப்ரெசன்டேஷன்லாம் பண்ணிக்கலாம். நிறைய டெம்ப்ளேட்ஸ் இருக்குது பாருங்க. இந்த மாதிரி நான் இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு ப்ளூ டெம்ப்ளேட் அழுத்துறேன். இப்போ வந்து இதில் நீங்கள் என்ன வேணுமோ டைப் பண்ணிக்கலாம். அந்த ப்ளூ இது லோட் ஆகுது, ப்ளூ வந்துடுச்சு. இல்லை நீங்கள் வந்து என்ன வேணால் டைப் பண்ணிக்கலாம். நீங்கள் இதில் வந்து ப்ரெசன்டேஷன்ஸ்லாம் பண்ணலாம். இதோ இருக்குது. இல்லை இன்னும் நிறைய இது இருக்குது. உங்களுக்கு ஆஃபீஸ்லேருந்து 2 தான் காமிச்சேன். இதுலேயும் டைப் பண்ணிக்கலாம். சரி, நம்ம நெக்ஸ்ட்டு வந்து வேறு எது ட்ரை பண்ணலாம். அப்புறமா வந்து இங்கே கேம்ஸ் இருக்குது. கேம்ஸில் மைண்ட் கிராஃப்ட் கூட இருக்குது. மைண்ட் கிராஃப்ட்லாம் நீங்கள் வந்து ஆண்ட்ராய்ட் டிவி வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு பே பண்ணணும். இல்லை பே பண்ணணும்னா இல்லையே அவங்க தந்துடுறாங்க. இந்த கேம் என்னென்னா இது கொஞ்சம் ஒரு சின்ன கேம் நீங்கள் வச்சுக்கலாம். இது அப்படியே போவோம். இந்த மாதிரி நிறைய ஷூட் பண்ண வரும். நீங்கள் வந்து இந்த மங்கி வந்து அந்த ஃப்ரூட்ஸ்லாம் எடுக்க வைக்கணும். இந்த சோல்ஜர்ஸ்லாம் வந்து ஷூட் பண்ணுவாங்க. இவங்ககிட்ட நீங்கள் ஸ்பேஸ் பட்டன் அழுத்திங்கன்னா ஒரு பெரிய பபுள் செய்யும். அந்த பபுளில் அவங்க மாட்டிட்டு அப்படியே பறந்துடுவாங்க. இதுதான் கேமு. அதுக்கப்புறமா இன்னொரு கேம் கூட இருக்குது, பன்னர் இருக்குது. இது வந்து இன்ஃபினிட்டி பன்னர். இதில் என்ன பண்ணுன்னா ஒரு ரேபிட் வந்து ஓடும். நிறைய கார் வரும். அந்த காரை நசுங்காமல் கூட்டிகிட்டு போகணும் ரேபிட்டை. சரி, இப்போ போயிங் விளாட்லாம். இப்படி தான் விளாட்ணும் இந்த கேமு. நீங்கள் அடிக்க பாயிண்ட்ஸ்லாம் வரும். இல்லை விஎல்சி மீடியா பிளேயர் கூட இருக்குது. நீங்கள் ஏதாவது ஹார்ட் டிஸ்க் ஏதாவது கனெக்ட் பண்ணிங்கன்னா அது மூலிமா வீடியோ பார்த்துக்கலாம். இது வந்து ஷூட் பண்ணுவோம் அங்கே வர்றதுனா. இது அந்த ஷூட்டிங் கேம். சரி ஃப்ரெண்ட்ஸ், நான் அடுத்த கேம் காமிக்கிறேன். இப்போ சாக்கர். சாக்கர் கேம். இல்லை ஈஸி மோட் போட்டு விளாட்ற பாருங்கள். இது அப்படியே கோல் பண்ணும். சரி, நான் உங்களுக்கு டிவியில் கனெக்ட் பண்ணி காமிச்சிருப்பேன். இப்போ வந்து என்ன பண்ணுன்னா இந்த கன்வெர்ட்டர் கழட்டிட்டு அப்படியே இந்த HDMI போயிட்டு நீங்கள் அப்படியே மானிட்டரில் கனெக்ட் பண்ணிங்கன்னா அதுதான் உங்களுக்கு டன். உங்களுக்கு வந்து மானிட்டரில் வந்துடும். இப்போ நான் கனெக்ட் பண்ணிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து ராஸ்பெரி பை பூட் ஆகிட்டுருக்கு. நான் ஃபஸ்ட்டு பூட்டு நான் உங்களுக்கு டெமோ காமிக்கு முன்னாடியே பண்ணிட்டேன். ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு லாங்குவேஜ் டைம் மட்டும் கேட்கும், அதை மட்டும் நீங்கள் செட் பண்ணிக்கணும். சரி, இப்போ உள்ளே போயிடுச்சு. இப்போ வந்து உங்களுக்கு நான் நெட்ஃப்ளிக்ஸ் காமிக்க போகிறேன். அதனால் நான் வந்து குரோமினியம் இருக்குல்ல, நீங்கள் நெட்ஃப்ளிக்ஸ், யூடியூப், அமேசான் ப்ரைம் உங்களுக்கு எந்த இது வேணுமோ அதை நீங்கள் இதில் சர்ச் பண்ணி நீங்கள் இதில் பார்க்கலாம். இப்போ லோட் ஆகிட்டுருக்கு ஃப்ரெண்ட்ஸ். அதான் இப்போ வந்து நான் நெட்ஃப்ளிக்ஸ் கொடுக்குறேன். இப்போ கொடுத்தக்கப்புறம் உங்களுக்கு இப்படி சொல்லும்.
நான் வந்து உள்ளவங்களுக்கு கூட்டிகிட்டு போகல, எனக்கு காப்பரேட் இஷ்யூ வரனால. சரி இதுதான் யூடியூப் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து என்ன பண்ணணும்னா யூடியூப்பில் வந்து நான் வந்து என்னோடய சேனலை காமிச்சிருக்கேன். இப்போ அங்கே யூடியூப்லாம் வருது பாருங்கள். இது வந்து நீங்கள் லேப்டாப்பும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் இந்த மானிட்டரில் தான் கனெக்ட் பண்ணியிருக்கேன். இப்போ நீங்கள் லேப்டாப்பாக யூஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இப்படியே யூஸ் பண்ணுங்கள். அதாவது பழைய சிஆர்டி டிவி இருந்துச்சுன்னா அதை கூட நீங்கள் கம்ப்யூட்டர் மானிட்டர் மாதிரி கனெக்ட் பண்ணி நீங்கள் ஒரு கம்ப்யூட்டரே செஞ்சிடலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாமே லோட் ஆகுது யூடியூப்பில், எல்லாமே வருது. சரி இப்போ நெக்ஸ்ட் வந்து டிவிலே கனெக்ட் பண்ண முடியும். நான் இப்போ டாடா ஸ்கைலாம் வருது. இப்போ வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா இது HDMI டிவி கனெக்ட் பண்ணி ஸ்க்ராட்ச் ப்ரோக்ராமிங் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இது வந்து ஒரு ப்ரோக்ராம். இது அதில் உங்களுக்கு ஒரு சிம்பிள் ப்ரோக்ராம் ரன் பண்ண இருக்காது. நான் வந்து ஒரு ப்ரோக்ராம் பண்ணிகிட்ருக்கேன். உங்களுக்கு ஒரு சிம்பிள் ப்ரோக்ராம் கம்மி, அது இன்னும் அட்வான்ஸாக பண்ணலாம். நான் வந்து உங்களுக்கு சும்மா சிம்பிளாக இப்போதைக்கு ஏதாவது ஓரளவுக்கு நல்லா காமிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு சிம்பிளாக காமிச்சேன். நான் இதோட சூப்பரான கேம்ஸ்லாம் வந்து அடுத்தடுத்த வீடியோவில் உங்களுக்கு வரும். இதிலே பேக்ரவுண்ட் ஆப்ஷனுக்கும் ரோடு மாதிரி கூட போட்டுக்கலாம். இப்போ அப்படியே நடக்குது, அப்படியே நடக்கிற மாதிரி தலைகளை போடல. இது கூட நம்ம சரி பண்ணலாம். இப்போதைக்கு சிம்பிளாக காமிக்கணும்னு உங்களுக்கு காமிச்சேன். ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா சைடில் இருக்க நம்ம லோகோ கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா வந்து நம்ம சேனலில் வந்து 70% மெம்பர்ஸ் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. இப்போயே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்புறம் மேலே இருக்க நம்ம வீடியோவை பார்த்து என்ஜாய் பண்ணிக்கோங்க. ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ்.